ஹர்ஷி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரியில ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. பிரச்சாரம் அப்படின்றத விட ஒரு 5000 பீப்பிள் லிமிட்டட் ஒரு பொது கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்பீச்ச பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒருவேளை தமிழ்நாட விட்டு கிராஸ் போய் பாண்டிச்சேரியில கன்டெஸ்ட் பண்ண போறாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவர் அங்க பேசின விதம், அப்புறம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு அவர் ஸ்டேட்ஹுட் கேட்கிறாரு. யூனியன் டெரிட்டரி வேண்டாம், எங்களுக்கு ஸ்டேட்ஹுட் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம். அண்ட் மேபி அத பத்தின புரிதல் இருக்கா? இல்ல ஒருவேளை ஸ்டேட்ஹுட் கிடைச்சிச்சுன்னா, அங்க வந்து நம்ம டிவிக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்ல, ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரா? என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? அந்த கரெக்டா ஒரு 12, 13 நிமிஷம் ஸ்பீச். உனக்கு என்ன தோணுது? புதுச்சேரிய வந்து ஒரு மாநிலமா பாக்குறதுக்கு விரும்புறாரு அவரு. புதுச்சேரி ஒரு மாநிலமா பார்க்கும்போதுதான் அவர் வந்து ஒரு 4-5 மாநிலத்துல அவர் வந்து ஜெயிச்சுட்டாருன்னா, 4-5 மாநிலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் அவர் வாங்கிட்டாருன்னா அவரு நேஷனல் பார்ட்டியா மாறிடலாம். சோ அந்த மாதிரி யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சோ ஃபியூச்சர் நடக்கக்கூடிய விஷயத்த வந்து இப்ப யோசிக்கிறாரு. ஒரு 4 ஸ்டேட், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தென் குஜராத், இது நடக்க பிறகு இந்த மாதிரி 2-3 யூனியன் பிரதேசங்கள் இங்க குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை ஜெயிச்சுட்டாருன்னா அவர் நேஷனல் பார்ட்டியா கன்வெர்ட் ஆயிடலாம். சோ நேஷனல் பார்ட்டி வந்து இது வரைக்கும் ஒரு 6-7 பார்ட்டி தான் இருக்கு. சோ இவர் ஃபியூச்சரை யோசிக்கிறாருன்னு எனக்கு தோணுது. ஒரு விஷனரி லீடர்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குல்ல. மிஷனரி லீடரா, மிஷன் இல்லாத லீடரா எனக்கு தெரியல. எஸ், எனக்கு அந்த மிஷன் இல்லாம இருக்கக்கூடிய லீடர் மாதிரி எனக்கு தெரியுது. எதனால பார்த்தேன்னா, தமிழ்நாட்டுல இருந்து விரட்டி விட்டு புதுச்சேரி போறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, புதுச்சேரி கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் அவர் தேங்க் பண்றாரு. ஏன்னா கவர்மெண்ட் பார்ஷியாலிட்டி இல்லாம பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க, செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை முன் வச்சு புதுச்சேரி கவர்மெண்ட்டையும் அவர் வந்து தேங்க் பண்றாரு. அதே மாதிரி புதுச்சேரி போலீஸ் ஃபோர்ஸையும் அவர் வந்து தேங்க் பண்றாரு. அண்ட் அகெயின் அவரு என்ன சொல்றாருன்னா, ஒரு எலெக்ஷன்ல ஒரு எம்எல்ஏ வராரு, அவருக்கான ஒரு இலாக்கா வந்து இதுவரைக்கும் 200 நாட்கள் ஆயிடுச்சு, கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இதெல்லாம் எப்படி, என்ன மாதிரி நீ பாக்குற? அங்க இருந்துட்டு டிஎம்கே எதிர்வேலை வீசுறாரு. டிஎம்கே எதிர்க்கிறதுக்கு வந்து புதுச்சேரியில சொல்றாரு. புதுச்சேரி வந்து ஒரு யூனியன் பிரதேசம். சீரியஸா சொல்ல போனா அவர் வந்து புதுச்சேரியில போய் இந்த மாதிரி பேச வேண்டிய தேவைகள் இருக்கான்னு கேட்டா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல வந்து 38 மாவட்டங்கள்லையும் இந்த விஷயத்த வந்து பேசணும். 38 மாவட்டங்களையும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த மாதிரி மீட்டிங்ல பேசினாங்கன்னா அவரோட எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. இப்போ அவருடைய எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆனது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. அவருக்கு இந்த வழியை சொல்லி கொடுத்தது யாரு? அவர் பிரைம் மினிஸ்டருக்காக அவர் போட்டி போடுறாரா? மேபி எனக்கு தெரிஞ்சு அடுத்தது பல ஸ்டேட்ஸ்ல போய் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வணக்கம் நண்பிகளே, வணக்கம் நண்பர்களே சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டோட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லுவாரு. ஸ்டேட்டோட பிரச்சனைகள் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லுவாரு. கடைசியில வந்து டிஎம்கே ஒளிப்போக சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் எல்லா ஸ்பீச்லயும் வந்து ஒரு நரேட்டிவ் வச்சிருக்காரு இல்லையா? அந்த நரேட்டிவ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தேன்னா, வணக்கம் நண்பர்களை நம்புகிறேன். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட அந்த டிஸ்ட்ரிக்டோட ஸ்பெஷாலிட்டி, முக்கியத்துவம். தேர்ட் வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஃபோர்த் வந்து திமுக ஒழிப்போம். அது நரேட்டிவ். அவருடைய ஒரு ஸ்பீச் எழுதி கொடுத்து அவர் பேசுறாரு. அதுல வந்து நீ பாத்தீங்கன்னா நடுநடுல ஒன்றிய அரசை எதிர்ப்போம், ஒன்றிய அரசை எதிர்ப்போம், 2 அண்ட் அதே வந்து பாத்தீங்கன்னா A4 ஷீட்ல வந்து கரெக்டா அந்த விக்கிபீடியால இருந்து பிரிண்ட் எடுத்தது மாதிரி அப்படி எழுதி வச்சிருக்காரு. எனக்கு வந்து லுக் ஒரு இன்னொரு கமலஹாசன் உருவாகிறது மாதிரி ஒரு இமேஜினேஷன் கற்பனையில வருது. ஒரு கற்பனைக்கு உள்ளாடி நான் போயிட்டே இருக்கேன். எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இப்போ பிம்பம் அப்படிதான் எனக்கு தோணுது. இல்ல எனக்கு என்ன அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி சில பேசிக்கான விஷயங்கள், இப்போ நம்ம ஒரு லீடரா நம்ம அங்க போய் நிக்கிறோம் அப்படின்னா கடகடா நம்ம மண்டையில அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓடணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரே நம்ம எந்த அளவுக்கு வந்து போட்டு தாக்குறாங்க அப்படின்றது தெரியும். ஓகே, பிட்டு பேப்பர் நாயகன் எல்லாம் சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
யா எஸ் அண்ட் அப்படி இருக்கிற நிலைமையில இதெல்லாம் வந்து ஒரு லீடரா வந்து எமர்ஜ் ஆகும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணணும். ஸோ நோட் பண்ணிட்டு எவ்வளவு ஒரு ஃப்ளூயண்டா இருக்கணும். ஒரு ஒரு மூவில பக்கம் பக்கமா டயலாக் பேசுறவங்களுக்கு பைஹார்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப ஈஸியான வே. ஓகே. ஸோ வந்து ஒரு எஸ் ஒரு மக்கள் பிரச்சனையை நம்ம பேச போறோம், ஒரு மக்கள் பிரதிநிதியா நம்ம பேச போறோம் அப்படின்ற பட்சத்துல சில விஷயங்களை வந்து நம்ம கீ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. பட் மத்த நோட்ஸே வந்து எடுத்துட்டு நம்ம படிக்கும் போது அது பாக்குறவங்களுக்கு வந்து அதுல டயலாக் முதற்கொண்டு அதுல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்ல படிக்கும்போது எஸ் டயலாகோட சேர்ந்துதான் எஸ் வருது, பஞ்ச் டயலாகோட சேர்ந்துதான் வர மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி அவரு அதுல எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல வாசிச்சேன். கீழே வந்து ஒரு கமெண்ட் செக்ஷன் ஒரு பையன் எழுதிருந்தான், வா வா தலைவா வா வா, A4 ஷீட் தலைவா வா. லுக் பீப்புளுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுது இவர் பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் மக்களுக்கு தெரியுது, தெரியாம எல்லாம் கிடையாது. இவரோட கிடையாது, இவர் மட்டும் கிடையாது. மக்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு மேபி அவரோட ஃபேன் பேஸ்ல இருந்து பார்க்கும்போது பிளைண்டா வந்து அவரோட ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கலாம். ஆனா ரியாலிட்டி ஒரு ஒரு ஓட்டா ஒரு அந்த ஒவ்வொரு ஃபேனும் ஒரு ஓட்டா கன்வெர்ட் ஆகும்போது அதுல ஒரு 50% மக்கள் அதை வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லீடர்ஷிப்பை வந்து வேலிடேட் பண்ற அளவுக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நிறைய முன்னேறி இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். எஸ் அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களை பத்தி பேசும்போது நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தோம். என்ன மாதிரினா லைக் அப்கமிங் கேம்பெயின்ஸ்ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால பார்க்க முடியும். அவர் இன்னும் இம்ப்ரூவ் எஸ் பண்ணுவாரு. அண்ட் லைக் ஒரு சிங்கம் வந்து பதுங்குது அப்படின்னா அது வந்து ஒதுங்குறது கிடையாது, வேட்டைக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிறைய பஞ்ச் டயலாகோட பேசியிருந்தோம். இம்ப்ரூவ் பட் பண்ணிருக்கேன்ல. சிங்கம் பின்வாங்குதோ அப்படின்ற மாதிரி நீ சொன்ன மாதிரி ஒன்ஸ் அகெயின் கமலஹாசன் 2.0 வெர்ஷன் நம்ம வந்து பார்க்க போறோமோ அப்படின்ற ஒரு தாட் இன்னைக்கு எனக்குமே வரும். ஏன்னா ஒரு ரொம்ப குறுகலான ஒரு ஸ்பீச், ஒரு 12 நிமிஷம் தான் அந்த ஸ்பீச். அண்ட் அதே ஒரு ஸ்கிரிப்டட் ஸ்பீச்னு வரும்போது ஒரு 12 நிமிஷத்துக்கு ஒரு லீடரால வந்து ஸ்கிரிப்ட் பார்க்காம பேச முடியாதா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு டெம்ப்ளேட், இப்ப இந்த டெம்ப்ளேட் இப்ப ரெடியா இருக்கு. நம்ம வந்து எப்படின்னா நம்ம யூடியூப்ல தம்ப்நெயில் போடும்போது இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள இந்த கண்டென்ட் பிக்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இடம் வந்து வேற வேறையா இருக்கலாம், பட் டெம்ப்ளேட் வந்து ஒண்ணுதான். ஸோ அப்படின்ற மாதிரிதான் எனக்கும் அது வந்து ஃபீல் ஆச்சுது. பட் மேபி எனக்கு சொல்லு 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 இல்ல எனக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்னா, இப்ப நம்ம வந்து 2 பேர் அடிக்கிறோம், 2 பேர் மாறி மாறி அடிக்கிறோம். அதுல ஒரு ஆள் வந்து வீக்கா இருக்காரு, ஒரு ஆள் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்ப ஸ்ட்ராங்கா இருக்க நபர் வந்து வீக்கான நபரை வந்து நல்லா போட்டு தாக்குறாரு. நல்லா போட்டு தாக்கும்போது அந்த வீக்கான பையன் என்ன பண்ணுவான், பயந்து ஓடிடுவான் இல்லையா. ஓடிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு வா உன்னை பாத்துக்கோ, நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு. அதே மாதிரிதான் விஜய் வந்து அவரால் வந்து தமிழகத்துல இருந்துட்டு கூக்குரல் விழிக்க முடியல, அவர் புதுச்சேரியில போய் வா நாளைக்கு பாத்துக்கலாம். எனக்கு அந்த ஒரு லுக் அது அவரு அவர் தன்னைத்தானே வீக் ஆக்குறாரு, அவர் தன்னைத்தானே வந்து குறைச்சிக்கிறாரு. அவர் வந்து தைரியமா ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அதுதான் மெயின் ப்ராப்ளம். பொலிட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணணும், தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி எதுவுமே சொல்லல, அது ஒரு மேஜர் ஒரு கொஸ்டின் மார்க் அவர்கிட்ட இருக்கு. அண்ட் ஈரோடுக்கு பிறகு நிறைய மாவட்டங்கள் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் தைரியமா ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல அவர் பின்வாங்கிட்டு வேற புதுச்சேரியில போகும்போது கண்டிப்பா எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வரும், அவருடைய வழிகள்ல கொஸ்டின்ஸ் வரும், அவர் என்ன மெத்தட் போறாருங்கிறதுல கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி அந்த சினிமாட்டிக் ஸ்பீச்ல அவர் இருக்காரு. அந்த ஆது ஸ்பீச்சை பார்த்தேன்ல, ஆது ஸ்பீச்ல வந்து பார்த்தோம்னா நீ தொட்டு பார் அப்படிங்கிற மாதிரி, வந்து பார் சீண்டி பார் அப்படின்னு சொல்லி புதுச்சேரியில இருந்து கூறாரு. இதெல்லாம் வந்து யூ ஷுட் பி ஹம்பிள் எனஃப் டு கெட் தி ஓட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, லீடர்ஷிப் அப்படின்னு வரும்போது அங்க வந்து டிப்ளமேட்டிக் அப்படின்ற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது. இப்ப நீ வந்து ஏதோ ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட்டுக்கு போற அப்படின்னா அங்க நீ டிப்ளமேட்டிக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். பட் நீ வந்து ஸ்ட்ராங்கா நம்ம எதிர்க்கிறோம், ஸ்ட்ராங்கா ஒரு கவர்னிங் பவரை நம்ம எதிர்க்கிறோம், ஆல்ரெடி நம்ம குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது பேக் அடிக்க கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணணும். பல விதமான கிரிட்டிசிசம் நம்ம பண்ணணும். இப்ப நடக்கிற கரண்ட்ல நடக்கிற விஷயங்களை பத்தி சென்சேஷனலான விஷயங்களை எடுத்து வைக்கணும். அதுல மத்த மீடியாஸ் வந்து பப்ளிக்கா சொல்லப்படாத விஷயங்களை இவங்க சொல்லலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ பரவலா பார்த்தேன்னா இப்போ இவரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஜிஆர் அவர்களை வந்து சுவாமிநாதன் அவர்களை வந்து இம்பீச் பண்றதுக்கான விஷயங்கள், இதுக்கெல்லாம் அவர் வந்து அவரோட ஒப்பீனியனை சொல்லலாம். ஒப்பீனியன் சொல்றதுல எல்லாம் தப்பு கிடையாது. அவர் இப்ப குரல் கொடுக்க மாட்டாரு. அந்த ப்ரொசீஜர்ல முடிச்சதுக்கு பிறகு, ப்ராசஸ்ல முடிச்சதுக்கு பிறகு அவர் தூங்கி எழும்புவார். தூங்கி எழும்புறதுக்கு பிறகு குரல் கொடுப்பாரு. அப்ப அந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தமா இருக்கும். அவர் நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு இன்சிடென்ட் முடிச்சதுக்கு பிறகு அவர் குரல் கொடுக்கும்போது அந்த குரல் சத்தமா இருக்கும்னு நினைக்கிறாரு. அந்த குரல் எல்லாம் உறங்கி போனதுக்கு பிறகு அவர் குரல் கொடுக்கிறாரு. இதான் சத்தமா இருக்கலாம், குரல் சத்தமா இருக்கலாம், ஆனா கேட்கறதுக்கு செவிகள் இருக்காது. அது அவருக்கு புரிய மாட்டேங்குது.
சோ பாலா, இதுல இந்த இந்த ஸ்பீச்சை பத்தி உன்னோட கடைசி ஒப்பீனியன் என்னது? சோ இதுல நான் வந்து என்ன சொல்றேன்னா, பர்சனலி ஹானஸ்டா சொல்றேன், மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு சாமானியன்ல பார்த்தீங்கன்னா நானும் ஒருத்தன். இப்ப எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ், அப்புறம் வந்து திராவிட கட்சிகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலகாலமா நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு 80s கிட்ஸ் அப்படின்ற ஒரு முறையில பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு பெருசா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் நாலேஜ் நமக்கும் அரசியலை பத்தி இருக்கு. So அப்படி இருக்கும்போது ஒரு புது முகம் வேணும், ஒரு புது மாற்றம் வேண்டும் அப்படின்ற முறையில நம்மளும் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறோம். நானுமே வந்து நாளுக்கு நாள் வந்து நம்ம தலைவர் வந்து வேற லெவல்ல போவாரு, அடுத்த வருஷனுக்கு அப்கிரேட் ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பட் அந்த ஃபயர் இன்னும் வரல. கண்டிப்பா ஃபயர் வரலன்னா அட்லீஸ்ட் வந்து யாராச்சும் கொளுத்தி போடுங்க அவருக்கு. போட்டு எஸ் வர பாலா. வைங்க. கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் தேவை. அவர் வரணும், அவர் இம்ப்ரூவ் ஆகணும். ஒன்ஸ் அகைன் நம்ம அதைத்தான் நம்மளும் வந்து விரும்புறோம். பார்க்கலாம் எப்படின்னு. எஸ் பாலா. நெத்திக்கண் துறப்பெறும் குற்றம் குற்றம் என அந்த மாதிரி எலக்யூஷன் காம்படிஷன்ல பேசுறது மாதிரி பேசாம, ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல பேசாம ஃப்ரீ ஃப்ளோவா அந்த பேச்சு வரணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் பாலா.